இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விதை சான்றளிப்பு வழிமுறைகள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் வி. அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் தரும் தகவல்கள். விதை சான்றளிப்பு வழிமுறைகள். விதை சான்றளிப்பு அப்படிங்கன்னா சீட் சர்டிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த விதை சான்றளிப்பு வழிமுறைகள் எப்படி பண்ணுறோம், இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுல ஏன் சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு விவசாயி ஒரு பயிர் உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து கமர்ஷியல் கிரைன் ரேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது தானியங்களாக விற்கிறார். தானியங்களாக விற்கும்போது அவருக்கு குறைந்த வருமானம் தான் கிடைக்கும். அதை அவர் விதை உற்பத்தியாக பண்ணார் அப்படின்னா குறைஞ்சது 2லேருந்து 3 மடங்கு அவருக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும். யாரெல்லாம் வந்து ஒரு வளமான மண், அஷ்யூர்டு இரிகேஷன் சொல்லுவோம், எப்போவுமே வந்து தண்ணி வசதி இருக்கிற விவசாயிகள் கண்டிப்பாக விதை உற்பத்தி செய்யலாம். ஸோ அந்த விதை உற்பத்தி செய்கிறதுக்கு நமக்கு சீட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அந்த வழிமுறைகளை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதை சீட் சர்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ், விதை சான்றளிப்பு வழிமுறைகள் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முதல்ல பண்ண வேண்டியது எந்த மாதிரி ரகங்கள் நீங்கள் பயிர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செஞ்சுக்கணும். ரகங்கள் அப்படிங்கும்போது எந்த பயிராக இருந்தாலும் அதில் லேட்டஸ்ட்டு ரிலீஸ்டு வெரைட்டின்னு சொல்லுவோம். புதிய ரகங்களை நோக்கி நீங்கள் பயணிப்பது ரொம்ப அவசியம். ஏன்னா புதிய ரகங்களும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விற்பனையில் எந்த தொய்வும் ஏற்படாது. அப்போது அந்த புதிய ரகங்களை தேர்ந்தெடுக்கும் போதும் அது உங்களுடைய பகுதிக்கு அல்லது உங்களுடைய வயலுக்கு ஏற்றதாக இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரகங்களை தேர்வு செய்து விதை உற்பத்திக்கு போகலாம். ஸோ அப்போ அதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து விதை பண்ணை பதிவு செய்தல் அப்படின்னா சீட் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா வந்து அதுக்கு வந்து இது எல்லாமே வந்து தமிழக அரசால் வந்து நம்மளோட ஸ்பெக்ஸுங்கிற ஒரு போர்ட்டலில் எல்லாமே இருக்குது. அது வழியாக தான் நம்ம வந்து இந்த விதை உற்பத்தியை பண்ண முடியும். எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். நீங்கள் எப்படி வந்து ஒரு நிலம் வந்து பதிவு பண்ணி உங்கள் பேருக்கு மாற்றுறீங்களோ அதே மாதிரி விதை பண்ணையை வந்து நீங்கள் அந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்போ விதை பண்ணை பதிவு செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஏரியாவில் போட போகிறீங்க, அந்த என்ன பயிர் போட போகிறீங்க, அதோட ரகம் என்ன, அதுக்கு சோர்ஸ் சீடுன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைட் சீட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, சான்று விதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் சீட், ஆதார விதை வந்து ஒரு இடத்துல நிறுவனத்தில் வாங்கியிருக்கணும். அந்த ஆதார விதை யாரெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் எல்லா கல்லூரிகளிலும் அல்லது ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாத்துலேயுமே வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் வேளாண்மை துறையின் சார்பாக சீட் எஸ்எஸ்எஃப்னு சொல்லுவோம், ஸ்டேட் சீட் ஃபார்ம், அதில் எல்லாமே வந்து அந்த ஆதார விதைகள் உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அந்த விதைகளை வாங்கியிருக்கணும். அது முக்கியம். எல்லாமே வந்து அதோடைய ரெசிப்ட், அந்த பில்லு, அப்புறம் அந்த டேகு, இது எல்லாமே வந்து நீங்கள் வச்சுருந்துருக்கணும். அது இல்லாமல் எந்த ஏரியாவில் உங்கள் வயலில் போட போகிறீங்க அதோட மேப் வேணும், எஃப்எம்பி வேணும், சர்வே நம்பர், இது எல்லாமே வந்து அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி நீங்கள் விதைக்கிற தேதியை எழுதிட்டு சொல்லி நீங்கள் பதிவு பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 25 ரூபா தான் நீங்கள் செலவு பண்ணுறது. சீட் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 25 ரூபா தான் ஆகும். அது இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் வயல் ஆய்வு பண்ணுறதுக்காக சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர்னு சொல்கிற விதை சான்றிதழ் அலுவலர் வருவார். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு நமக்கு ஃபீஸாக வந்து 100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் விதை பரிசோதனைக்கு ஒரு சாம்பிளுக்கு 80 ரூபா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா சீட் ப்ராசஸிங்கு ஒரு கிலோவுக்கு 3 ரூபா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகக்கூடிய செலவு இந்த விதைப்பண்ணை பதிவு செய்கிறதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு மேலே ஆகாது. ஸோ அந்த 2000 செலவு பண்ணுறதுனால ஆனால் உங்களுக்கு வரக்கூட வருமானம் வந்து கண்டிப்பாக ரெட்டிப்பாகும். ஸோ நான் இப்போ இதை வந்து பதிவு பண்ணுறதை சொல்லிட்டேன். இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் விதைச்சி 15 நாளோ அல்லது பூக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு மேலே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அருகில் உள்ள உங்களுடைய விதைச்சான்று துறை இருப்பாங்க, அல்லது ஏடி ஆஃபீஸில் கேட்டிங்கனாலே வந்து விதைச்சான்று அலுவலர் அங்கே இருப்பார். ஸோ அவர் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வயல் ஆய்வுக்கு வருவாங்க. பதிவு பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு க்ரோயர்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ எப்போ வரப்போகிறாங்க இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் வயலில் வந்து விதைகள் வந்து கரெக்டாக முளைச்சிருக்குதா, எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இதெல்லாம் விதை அந்த முளைத்த வந்து ரகங்கள் வந்து சரியான பருவத்தில் இருக்கா அப்படிங்கிறத எண்ணிக்கையெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க பார்க்க போகிறதுல என்ன முக்கியமான கவனத்தில் எடுத்துக்குவாங்க அப்படின்னா,
அதை கலவன் அகற்றுதல்ன்ற ஒரு ப்ராசஸ் பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு வெரைட்டி கோ 55 இருக்குது அப்படிங்கும்போது நெல்லில் அதில் வேறு பயிர்கள் எதுவும் கலந்துருக்கா, அல்லது நீங்கள் முன்னாடி அந்த வயலில் வந்து ஒரு விதையை போட்டிருப்பீங்க, அந்த பயிர் எதுவும் முளைச்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்தால் அதை வந்து களைய சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் கலவன் அகற்றுதல், ரோகிங்னு பேர். அதை கண்டிப்பாக அந்த விதை உற்பத்தி விவசாயிகள் பண்ணி ஆகணும். ஏன்னா என்னடா நம்ம பயிரில் வளர்ந்த பயிர் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து வேறு ரகம். நீங்கள் ஒரு பயிரை விட்டீங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டாக நெல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நெல் பயிர் வந்து வேறு ரகமாக வந்துச்சுன்னா அதில் கிட்டத்தட்ட 150லேருந்து 250 விதைகள் இருக்கும். ஸோ அது அடுத்த விவசாயிக்கு போய் சேரும்போது ஒரு பயிர் தானே அப்படின்னு விட்டிங்கன்னா அது 250 ஆகும். அடுத்து இன்னொரு விவசாயிகளுக்கு போகும்போது அது அப்படியே டபுள் ஆகும். ஸோ அப்போது ரொம்ப அதிகமான வகையில் கலப்பு வந்துடும். அப்போ நீங்கள் வயலில் இருக்கும்போதே பிற ரகங்கள், பிற பயிர்கள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியே வந்து களைய வேண்டும். இதுக்கு பேர் தான் கலவன் அகற்றுதல், முக்கியமான ப்ராசஸ். அதை பண்ணணும். அதுக்கப்புறம் அறுவடைக்கும் போது அவர் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர். அவர் வந்து இந்த பகுதியில் ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஏக்கர் போட்டிருக்கீங்கன்னா 1 ஏக்கரில் எவ்வளோ எஸ்டிமேட்டட் ஈல்டு, அதாவது அனுமானிக்கப்பட்ட மகசூல் அப்படின்னு ஒன்று போடுவார். ஸோ அந்த இதை மட்டும்தான் அவர் கணக்கில் எடுத்துக்குவார். ஏன்னா 1 ஏக்கர்லேருந்து சாதாரணமாக வந்து ஒரு 2000 கிலோ வருது அப்படின்னா ஒரு 10% கூட அல்லது கம்மியாக இருக்கலாம். ஸோ அது அந்த அளவுக்கு தான் வந்து ஈல்டு பொட்டன்ஷியல், அதுவும் வந்து அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை நிர்ணயிக்கப்பட்ட அல்லது அவர் குறித்த மகசூலை மட்டுமே வந்து விதையாக எடுத்துக்கொள்வாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து அறுவடைக்கு முன்னதாக பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அறுவடை பின்னாடி ப்ராசஸிங் யூனிட்டுக்கு போகும். ப்ராசஸிங் யூனிட்டுக்கு போகும்போது அதில் நான் முன்னாடி சொன்ன தர நிர்ணயங்கள் எல்லாமே வந்து தரமான விதைகளை பிரித்ததுக்கப்புறமா அதை பேக் பண்ணி அதுக்கு டேக் கொண்டு வாங்க. டேக் தான் ரொம்ப முக்கியம். அந்த டேக் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய தரமான விதைன்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த தரமான விதைக்குரிய டேகுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சான்று விதைகளை வந்து ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஆனால் முதல் கட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து வல்லுநர் விதைன்னு சொல்கிறது. அது வந்து எல்லோ கலரில் இருக்கும், கோல்டன் எல்லோ கலர். அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபவுண்டேஷன் சீடு வந்து ஒயிட் கலரில் இருக்கும், வெள்ளை நிற அட்டை. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது சர்டிஃபைட் சீடு, சான்று விதை, அது வந்து நீல நிறத்தில் இருக்கும். ஸோ இந்த அட்டையில் எல்லாமே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் சீடுன்னு சொல்கிறதும் சர்டிஃபைட் சீடுன்னு சொல்கிறது மட்டும்தான் நம்மளுடைய சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து சைன் பண்ணுவார். அந்த சீட் டெஸ்டிங் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் சைன் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நம்ம ஷிப்மெண்ட் வந்து வெளியில் போகும். ஸோ இதுதான் வந்து விதை சான்று நடைமுறைகள். ஸோ இது மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். குறைஞ்சது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, காலங்கள் மற்ற இடத்துலலாம் வந்து அறுவடை செஞ்சோன்னா நீங்கள் காசு பார்த்துடலாம். ஆனால் இந்த விதை உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு குறைந்தது 1 மாதத்திலிருந்து அதிகமாக 3 மாதங்கள் ஆகலாம். ஸோ இந்த 3 மாத காலங்கள் ஆனாலும் உங்களுடைய மகசூல் வந்து அதே அளவில் இருந்தாலும் உங்களுக்கு உடைய வருமானம் 2 மடங்காகவோ 3 மடங்காகவோ கிடைக்கும் என்பது அறுதிட்டு கூற முடியும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நெல்லுக்கு நீங்கள் வந்து தானியமாக போட்டிங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து 19லேருந்து 21 ரூபா வரைக்கும், ஆவரேஜாக 20 ரூபான்னு வச்சாலும் உங்களுடைய 1 ஏக்கர் இதில் மகசூல் வந்து 2000 கிலோன்னு வச்சாலும் உங்களுக்கு வந்து 2000லேருந்து 20 ரூபான்னு வச்சாலும் குறைஞ்சது ஒரு 40,000 தான் கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் விதை மகசூல் பண்ணீங்க, விதையாக பதிவு பண்ணிங்கன்னா 1 கிலோ வந்து குறைந்தது 35 ரூபாயிலிருந்து ஒரு சிலதில் வந்து 60 ரூபாய் வரைக்கும் கூட ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். அதனால் இப்போ பார்க்கும்போது 20 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஜம்ப் வந்து ஒரு 15 ரூபாயோ 20 ரூபாயோ அதிகமாகுது. ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு 2 மாதங்கள் காலதாமதம் ஆனாலும் உங்களுடைய வருமானம் கண்டிப்பாக 2 மடங்கு ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால் யாருக்கெல்லாம் எந்தெந்த விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல வளமான மண்ணும் நீர் ஆதாரம் எப்போதும் இருக்கிற விவசாயிகள் அனைவரும் விதை உற்பத்தியாளர்களாக மாறி உங்களுடைய வருமானத்தை உயர்த்திக்கொள்ள வேண்டும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேலும் விவரங்கள் பெற முனைவர் வி. அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்களை 09788996008 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.